அனைவருக்கும் வணக்கம். நல்லா பேசுறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம ரோஜா செடிங்களுக்கு உரம் கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு 20-25 நாள்ல துளிர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உரம் கொடுத்த உடனேயே அந்த முத்தின இலைகள் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இல்லையா அட்லீஸ்ட் துளிர் வந்ததுக்கு அப்புறமாவது இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த முத்தின இலைகள்னால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த இலைகளை பறிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் முட்டைகள், நமக்கு கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி இலைகளை நீங்க செடியில விடும் பொழுதுதான் செடிகளுக்கு நிறைய பூச்சி தொந்தரவுகள் வரும். எல்லா விதமான பிரச்சனைகளையுமே நம்மளே சம்பாரிச்சுக்கிற மாதிரி அர்த்தம் இதுக்கு. ஸோ நம்ம அந்த முத்தின இலைகள் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல இருந்து புது துளிர்கள் வர்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ செடிகள் நல்லா பெருசாகும், நிறைய பக்க கிளைகள் உருவாகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணும் பொழுது தான் நம்மளுடைய செடிகளில் நிறைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்க, எவ்வளோ இலைகளை நான் பறிச்சிருக்கேன்னு பாருங்க. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.